வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரோன்ஸ். இது மேவிக் மினின்ட்டு கிடையாது, மற்ற எல்லா ட்ரோன்ஸுமே வெளிநாட்டில் வாங்கலாமா. அதே நேரத்தில் இந்தியாவில் நம்ம ட்ரோன்ஸ் நான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் நான் மேவிக் மினி வாங்கியிருந்தேன். அதே நேரத்தில் நம்ம இந்தியாவில் கிடைக்கிற ட்ரோன்ஸில் சில கோக்குமாக்கு வேலைகள்லாம் நடக்குது. அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரோன்ஸ் வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்கிட்ட நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணால் இன்ஸ்டாகிராமில் பேசுவாங்க, வாங்கலான்னு இருக்கவங்க பேசுவாங்க, ஏற்கனவே வாங்கினவங்க பேசுவாங்க. அது மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்டதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. துபாயிலேருந்து யாரா ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் சொந்தக்காரங்க யாரா இருந்தாங்கன்னா வாங்கிட்டு வருவாங்க. நிறைய பேர் மாட்டாமல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நிறைய பேரில் மோஸ்ட்டாகவே எனக்கு தெரிஞ்சவங்க, நான் என்கிட்ட காண்டாக்டில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சேஃபாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படி ஏதாவது மாட்டினாலுமே ஃபைன் கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி ஒருத்தவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, அவங்க பார்த்திங்கன்னா மேவிக் மினி 1, நான் மேவிக் மினி 1 வாங்கினேன் கொஞ்சம் ரீசெண்ட் டைம்லேயே மேவிக் மினி 1 பற்றி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி துபாயில் அவங்க சொந்தக்காரங்க இருந்தாங்க, அவங்கக்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை எப்படின்னா அன்பாக்ஸ் பண்ணல. நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். எப்படின்னா இந்த மாதிரி ஒரு நம்ம ஃப்ளைமோர் காம்போ கேஸ் இருக்கும். ஹேண்ட் லக்கேஜில் பார்த்தீங்கன்னா ட்ரோன் எடுத்துகிட்டு வருவாங்க. பேட்டரிஸ்லாம் உள்ள இந்த பேக் பேக்கில் வச்சுருவாங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்ட வரைக்கும் எப்படி சொன்னாங்கன்னா, அவங்க அன்பாக்ஸே பண்ணாமல் அந்த ஃபுல் பாக்ஸோடயே எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபுல் பாக்ஸே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது லக்கு தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது இல்லாமல் இது நேனோ ட்ரோன் கேட்டகரி. இது டாய் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு டாய் மாதிரி இருந்தாலுமே நிறைய ஏர்போர்ட்ஸில் ஏர்க்ராஃப்ட், அதாவது ட்ரோன்ஸ்லாம் அலௌட் இல்லைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் லக்கில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ஓகே. ஏன்னா அவங்க வாங்கிட்டு வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மினி 2 ரிலீஸ் ஆச்சு. அவங்க அதிகமாக 4Kல ஷூட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் பிடிக்கல அப்படின்றதுனால 4K இருக்கிற மினி 2க்கு அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்கி சிங்க், ஏன்னா இதில் அடிக்கடி கொஞ்சம் ஹைட்டு போயிட்டோம்னா விண்ட் வார்னிங்லாம் வரும் மேவிக் மினி 1ல். அதனால் மினி 2 வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அந்த டைமில் தான் 15 மீட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போட்டிருந்தாங்க. அதனால் அவங்ககிட்ட நான் சொன்னேன், ப்ரோ அது உங்களுக்கு அமௌண்ட் மேட்ரு இல்லை அப்படின்னா நீங்கள் மேவிக் ஏர் 2 போங்க, இல்லைனா மேவிக் ஏர் அந்த பெரிய ட்ரோன்ஸில் கொஞ்சம் போங்க, மைக்ரோ ட்ரோனில் கூட போயிடுங்க, உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்காது ரெஸ்ட்ரிக்ஷன். அது சொல்லும். மைக்ரோ ட்ரோனுக்கு 60 மீட்டர்னு சொன்னாலுமே நமக்கு ஒரு ஆரம்பத்தில், அதாவது நீங்கள் மேவிக் மினி 1 ஸ்டார்டிங்லேயே வாங்கினவங்களா இருந்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த 120 மீட்டருக்கு மேலே ஹைட்டு போகும்போது நம்மக்கிட்ட சொல்லும், நீங்கள் ரெகுலேஷன்ஸில் மீறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஓகே கொடுத்ததுக்கப்புறமும் ஹைட்டு போவோம். இப்போ எப்படின்னா 15 மீட்டர் ஸ்ட்ரிக்டாக நமக்கு லாக் ஆகிடுச்சு. அதே மாதிரி மேவிக் ஏர் 2க்கு, அதாவது இந்த மேவிக் மினி அப்புறம் மேவிக் மினி 1 மினி 2 இந்த 2 ட்ரோனை தவிர்த்து இருக்க மேவிக் ஏர், மேவிக் ப்ரோ அந்த மாதிரி ட்ரோன்ஸுக்குலாம் எப்படின்னா நமக்கு லைட்டாக ஒரு ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் ஒரு வெறும் நோட்டிஃபிகேஷன் மட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே. அவர்கிட்ட சொன்னேன், நான் 2 ட்ரோனோடமே பாசிட்டிவ் நெகட்டிவ் சொன்னேன். மினி 2வோட ஒரு பெரிய வெர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா மேவிக் ஏர் 2. நீங்கள் எதிர்பார்க்குற ரிமோட் கண்ட்ரோலர் அதே தான், அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் ஆக்கி சிங் 2.0, அப்புறம் ஆனால் 4K 60 ஃப்ரேம்ஸ் அதில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். அவர் யோசிச்சார், பார்த்தாரு, சரி ஓகே ப்ரைஸ் அவங்க கன்சிடர் பண்ணல, ஏன்னா உங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப முக்கியமாக பட்டுது அப்படின்றதுனால என்ன பண்ணாங்கன்னா மேவிக் ஏர் 2வே பார்த்தாங்க. மேவிக் ஏர் 2 பார்த்தீங்கன்னா 92 எப்படி 1 லட்ச ரூபா கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அது இல்லாமல் அவங்க அன்பாக்ஸ் பண்ணாமல் தான் அவங்க கேட்டிருக்காங்க, தனித்தனியாக எடுத்துகிட்டு வர வேணான்ட்டு. ஏன்னா மேவிக் ஏர் 2 பார்த்தீங்கன்னா மேவிக் மினி இவ்வளோ தான், மேவிக் ஏர் 2லாம் அதோட ஒரே ஒரு ரெக்க சைஸ் மட்டுமே இந்த ட்ரோன் இருக்கும். அப்படின்றதுனால அவர் அன்பாக்ஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எப்படி ஒரு 5 கிலோ கிட்ட இருந்தது ப்ரோ பாக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டிருந்தேன் அவங்ககிட்ட, அந்த ஒரு 5 கிலோ கிட்ட இருந்தது பாக்ஸு. எனக்கு எப்படின்னா டேக்ஸ்லாம் கொஞ்சம் கட்டி இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாங்க. துபாயிலே அதுக்கு இன்சூரன்ஸ் வாங்கி பண்ணதுனால 1,20,000 கிட்ட வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு 3 months ஃப்ரீ ட்ரையல் ப்ரீமியர் ப்ரோ அடோபோட ஆப்ஸுக்கெலாம் கொஞ்சம் ஃப்ரீ வெர்ஷன் கொடுத்துருந்தாங்க. மேவிக் ஏர் 2 வாங்கினதுனால அங்கே இன்சூரன்ஸ் கட்டி வாங்கினதால இப்படி கொடுத்தாங்க. அதே நேரத்தில் இந்தியாவுக்கு மைக்ரோ ட்ரோன்ஸ், இந்த நேனோ ட்ரோனே எடுத்துகிட்டு வரக்கூடாது, ஆனால் மேவிக் மினி ஒரு சின்ன சைஸில் இருக்குன்றதால அப்படியே போட்டு லக்கேஜ்லேயே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மேவிக் ஏர் 2 எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாலும் லக்கில் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எப்படின்னா பாக்ஸே ஓப்பன் பண்ணாமல் பெரிய பாக்ஸ், அது பெரிய பாக்ஸில் அப்படியே எடுத்துகிட்டு வந்ததாக தான் சொன்னாங்க. அது எத்தனை பேருக்கு அந்த மாதிரி லக்கில் வரும்ன்றது தெரியாது. ஆனால் மைக்ரோ ட்ரோன் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா DGCAவோட லைசன்ஸ் வச்சுருக்கணும். அதாவது இந்த மாதிரி மைக்ரோ ட்ரோன் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அதை அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அவங்க லக்கில் எடுத்துகிட்டு வந்துட்டேன், எனக்கு எதுவும் பிரச்சனை ஆகலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே நேரத்தில் அது நிறைய பேர் துபாயிலேருந்து எடுத்துகிட்டு வரவங்க இருக்காங்க. துபாய், சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆனால் துபாய் தான் அதிகமான பேர் துபாயில் தான் வாங்கிட்டு வராங்க, ஏன்னா கொஞ்சம் சீப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மேவிக் மினி பார்த்தீங்கன்னா பெருசாக யாருக்கும் பிரச்சனை வந்ததில்லை எனக்கு தெரிஞ்சு. நான் கேட்டதில் என் கூட காண்டாக்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மேவிக் மினி 2 இந்த நேனோ ட்ரோன் கேட்டகரி ட்ரோன்ஸ் அவங்க எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்ததாக தான் சொன்னாங்க. வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க் தான் சொல்ல முடியும். யாருமே அதுக்கு எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் கண்டிப்பாக வரும், ஆனால் ஃபைனோட வருமா, ஃபைன் இல்லாமல் வருமானு சொல்ல முடியாது. எப்படி சொல்கிறது, நானே என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்கன்னா எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை ப்ரோ, நீங்கள் உங்கள் ஓன் ரிஸ்க் தான், நான் ஏதாவது சொல்லி வரலாம், சூப்பராக எடுத்துகிட்டு வரலாம், எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு சொல்லி
அப்புறம் எதாவது மாட்டுச்சுன்னா நான் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட சொல்லிருவேன். அதனால் ட்ரோன்ஸ் நீங்கள் வெளிநாட்டில் வாங்குறீங்க அப்படின்னா வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் ஃபேமிலியாக வரீங்க, அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, நாங்கள் வந்து 2018 சிங்கப்பூர் மலேசியா போயிருந்தோம், டூர் போயிருந்தோம். நாங்கள் வந்து ஃபேமிலியாக போயிருந்தோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் மலேசியா வரும்போது வந்து மலேசியாலேருந்து வந்தோம். ஏன்னா சிங்கப்பூர்லேருந்து வரவங்களை கூட அந்தளவுக்கு செக் பண்ண மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி, ஏதாவது மாற்றி இருக்கும், ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கும், ரொம்ப பார்க்க மாட்டாங்க. சிங்கப்பூரா அப்படின்னு அந்த வெளியே வரும்போதே வந்து சிங்கப்பூருங்களா, ஓகே போங்க. மலேசியானா வந்து அதுவும் தனியாக ஒருத்தங்க யாருன்னா வந்தாங்க, ஒரு பேச்சுலர் இல்லை ஒரு தனியாக ஒரு ஆள் வந்தாங்க அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக ஃபுல் செக்அப் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் ஃபேமிலியாக வந்ததுனால எங்களை அந்தளவுக்கு சும்மா பார்ப்பாங்க, ஒரு பேச்சு கொடுப்பாங்க அங்கே வேலை செய்கிறவங்க வெளியே வரும்போது. நாங்கள் அப்போ வந்து மலேசியா முருகர் சிலைலாம் எடுத்துகிட்டு வந்தோம். அது ஸ்கேன் பண்ணாங்க, உள்ளே இருந்தது. அவங்க பேச்சு கொடுத்தாங்க, நாங்கள் நார்மலாக பயப்படாமல் அதே மாதிரி சொன்னோம். ஒன்றுமே சில ஓப்பன்லாம் பண்ணல, அப்படியே ஸ்கேனில் பண்ணாங்க. சிலை மாதிரி இருக்கேன்னா ஆமாம் முருகர் சிலை, மலேசியா முருகர் சிலை அப்படின்னு சொன்னோம். ஒரு 4-5 வாங்கியிருந்தோம், அப்படியே விட்டுட்டாங்க. அந்த மாதிரி தான் ஒரு ஃபேமிலியாக வந்தோம், ஃபேமிலியாக தான் எடுத்துகிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ். ஓகே ட்ரோன்னா அது எதுவும் பெருசாக பேசிக்க மாட்டாங்க, நம்ம பயம் காட்டிக்காமல் இல்லை நார்மலாக தான் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஃபேமிலியாக வந்தோம்னா ஒரு லேடிஸ் இருக்காங்க அப்படின்னும் போது அப்படியே விட்டுருவாங்க. எங்களுக்கு அப்படி நடந்தது பர்சனலாக, அதனால் சொல்கிறேன். அதனால் பேச்சுலர்ஸாக வரீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, ஆமாம் தெரிஞ்சு எடுத்துருவாங்க. யாரும் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் நம்ம இருக்கோம் இங்கே வெளிநாட்டில், நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சொந்தக்காரங்க யாருன்னா இருக்காங்கன்னா அவங்ககிட்ட இந்த ட்ரோன் வாங்கிட்டு அவங்களுக்கு சொல்லுங்கள், இந்த மாதிரி ட்ரோன்லாம் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது தான். ஆனால் எடுத்துகிட்டு வராமல் நீங்கள் பார்த்து ஒரு எப்படி சொல்கிறது, யாருன்னா அதிகாரிங்க கேட்டாங்கன்னா கூட கொஞ்சம் தைரியமாக பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். நீங்கள் எதுவுமே இல்லை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படியே எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க ஏதாவது உளறி அந்த இடத்துல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது ஏர்போர்ட்டில் அத்தாரிட்டிஸ் அவங்க ஏதாவது சொல்லும்போது ஸ்ட்ரிக்டாக ஏதாவது பேசும்போது ஐயோ அப்படிங்களா எனக்கு தெரியாதுங்களே அப்படின்னு சொல்லி அவங்க சீஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால் அவங்க இந்த ட்ரோன் எடுத்துகிட்டு வரீங்கன்னா அதில் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு வரவங்க கிட்டே சொல்லுங்கள், தயவு செஞ்சு சொல்லுங்கள். அதுதான் முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தேன். அதே மாதிரி இந்தியாவில் நான் சொல்லியிருந்தேன், ஏதாவது இந்தியாவில் கொஞ்சம் பேக்கிங் கொஞ்சம் கோக்குமாக்கு வேலைலாம் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது எல்லா இடத்துலையுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் எனக்கு தெரியல. 1-2 பேர் என்கிட்ட பேசினவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ட்ரோன் வாங்கினேன் ப்ரோ, மேவிக் மினி வாங்கினேன். எனக்கு பார்த்தீங்கன்னா உள்ள மேவிக் மினி ஃப்ளைமோர் காம்போ வாங்கினேன், ஆனால் உள்ள நமக்கு அந்த ப்ரொப்பலர் கார்டு இருக்கும், அது வந்து எனக்கு இல்லை ப்ரோ அப்படின்னாங்க. ப்ரோ அது எப்படி ப்ரோ அது இல்லாமல் இருக்காது அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். நான் இல்லை ப்ரோ அது என்ன பண்ணுறாங்கன்னா, அது நமக்கு ட்ரோன் நம்ம இங்கே சென்னையிலையோ இல்லை இந்தியாவில் எங்கே வாங்கினாலுமே அது எப்படின்னா நமக்கு கப்பல் வழியாக வரும். கப்பலை அவங்க எடுத்துகிட்டு வரும்போது வந்து ஓப்பன் பண்ணி தான் எடுத்துகிட்டு வராங்க, பாக்ஸில் ஓப்பன் பண்ணி எல்லாமே தனித்தனியாக பார்ட்ஸாக யூஸ்டு ப்ராடக்ட் மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே வந்துட்டு தான் இந்தியாவில் வந்துட்டு தான் அதை பேக் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஐயோ அப்போ அப்படியா, நம்ம அப்படி தானே வாங்கினோம், ஃபுல் நம்ம சீல் பண்ணி தானே இருந்தது நமக்கு, அப்போ என்ன ஆகிட போகுது. ஓகே சீல் பண்ணி தான் இருக்குது, நான் தான் ஓப்பன் பண்ணேன், அன்பாக்சிங் வீடியோவில் கூட நம்ம சேனலில் போட்டிருப்பேன். அப்போ அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்ற மாதிரி நினச்சேன் நான். அவங்க சொன்னாங்க இல்லை ப்ரோ சீலிங்லாம் வந்து பக்காவாக பண்ணுவாங்க, எங்கள் சென்னையிலே இருக்குது, அது எல்லாருமே பண்ணுறாங்களான்னு தெரியல, இருக்குது அந்த சென்னையில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு எப்போ அந்த டவுட் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் மேவிக் மினி நம்ம ஃப்ளைமோர் காம்போ இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதில் எப்படின்னா உள்ளே எனக்கு வந்து சார்ஜிங் அடாப்டர் வரல. ஒருவேளை அடாப்டர் வந்து எனக்கு நம்ம இந்தியன் வெர்ஷனுக்கே வராதா, இல்லைனா வந்து இந்த மாதிரி ஏதாவது உள்ளே ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது அவங்க எடுத்துருவாங்களான்றது எனக்கு சத்தியமாக தெரியல. அது உங்களுக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் வாங்கின மேவிக் மினி 1-2 யூஸராக இருந்தீங்க அப்படின்னா வந்து துபாயிலையோ இல்லை வெளிநாட்டில் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, இந்தியாவில் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அடாப்டர் இருந்ததா இல்லை என்னென்ன ஆக்சசரிஸ் இருந்தது அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புதுசாக வாங்க போகிறவங்களுக்கு இல்லை வாங்கினவங்களுக்கு. ஒருவேளை நம்ம ஏமாந்துட்டுமா அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும், அதுக்காக சொல்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா உள்ள அடாப்டர் வரல, மற்றபடி ப்ரொப்பலர் கார்டு எல்லாமே வந்தது. அவ்வளோதான் நண்பர்களே, இதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். மற்ற ஏதாவது ட்ரோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சது இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அதே நேரத்தில் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனும் பாருங்கள். ஏன்னா நான் சொன்னது மட்டும் இல்லை, நிறைய யூசர்ஸோட வார்த்தைகள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறது கமெண்ட்டில் தான் இருக்கும். அவங்க சொல்கிறதையும் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ட்ரோன் வாங்குறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது மட்டுமே, ஏன்னா நான் பார்த்தது, நான் ஒரு இடத்துல போய் வாங்கினேன். அதே மாதிரி ட்ரோன் வாங்குறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நேரில் கடையில் போய் வாங்க பாருங்கள். ஏன்னா இது ஒரு 60,000 ரூபாய் கிட்ட கொடுத்து வாங்குகிறோம், 60,000 50,000 ஏதோ ஒரு ப்ரைஸ் கொடுத்து வாங்கும்போது ஒரு வண்டி எடுக்கிறோம், ஒரு 2 வீலர் எடுக்கிறோம்னா நம்ம நேரில் போய் கண்டிப்பாக பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து டெஸ்ட் ட்ரைவே பண்ணிட்டு தான் நம்ம வாங்குவோம். அந்த மாதிரி தான் ட்ரோனுமே, அவ்வளோ ப்ரைஸ் இருக்க ஒரு பொம்மை தான், இது டாய் தான். அதனால் இதையும் நேரில் போயிட்டு அன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் வாங்கின இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் பண்ணி தரம் தான் சொன்னேன், ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. நான் வந்து இல்லை நான் வீடியோ போடணும், அதனால் நான் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிறேன்னு சொன்னேன். அதனால் நான் வந்து அங்கே செக் பண்ணதுனால எனக்கு என்னமோ அது ஒரிஜினல் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஒரு அடாப்டர் வராதோ என்னமோன்னு கூட எனக்கு சரியாக தெரியல. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், நமக்கு இந்தியன் வெர்ஷனுக்கு வரலையா இல்லை வெளிநாட்டு வெர்ஷனுக்கு வருதா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், இல்லைனா உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.